அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களின் நினைவாற்றலை பெருகச் செய்யும் 5 சரஸ்வதி மந்திரங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரஸ்வதி தேவி பிரம்மாவின் நாவிலிருந்து தோன்றியவள் என்றும், பிரம்மா உலகை படைக்கின்ற போது அவரது உடல் 2ஆக பிரிந்தபோது ஒரு கூறு ஆணாகவும் மறுகூறு பெண்ணாகவும் ஆனதாக ஐதீகம். இதில் பெண்ணை சரஸ்வதி தேவி என்றும் சில புராணக் கதைகள் சொல்கின்றன. ரிக்வேத பாடல்களின் வடிவில் சரஸ்வதி தேவியே வசிப்பதாக சொல்லப்படுகிறது. சரஸ்வதி தேவியை நதியாகவும் சில வேதங்கள் குறிப்பிடுகின்றன. ஞானம், அறிவு, கலைகள் ஆகியவற்றின் தெய்வமாக விளங்குபவள் சரஸ்வதி தேவி. கையில் வீணை, ஜபமாலை ஏந்தி வெண் தாமரையின் மீது காட்சி தரக்கூடிய தேவியாகவும் சரஸ்வதி தேவி காட்சி தருகிறார். மாணவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டோர் தங்களின் பணிகளை துவங்குவதற்கு முன் அந்த கலையில் தேர்ச்சி பெறுவதற்காக சரஸ்வதி தேவியை அருளை வேண்டி வழிபடுவது வழக்கம். படிப்பிற்கு மட்டுமின்றி வாக்பலிதம் ஏற்படவும், ஒரு நிறுவனத்தையோ அல்லது குடும்பத்தையோ நிர்வகித்து சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உரிய திறமையை பெறுவதற்கும் சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இன்று மாணவர்கள் சந்திக்கும் பெரிய பிரச்சனையே படித்தது நினைவில் தங்காமல் மறந்து விடுவதுதான். மாணவர்களுக்கு ஏற்படும் நினைவாற்றல் குறைவு, கவனம் சிதறல் ஆகிய பிரச்சனைகளை நீக்கி அவர்கள் கல்வியில் உயர்வான நிலையை பெறுவதற்கு சரஸ்வதி தேவியை வழிபடுவது மிக சிறந்த வழிபாடாகும். மனது தெளிவாகி ஞானமும் அறிவும் மிளிர்வதற்கு சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பானதாகவும், இதற்கு சரஸ்வதியின் மந்திரங்கள் நமக்கு துணை புரிகின்றன. சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை மாணவர்கள் தினமும் உச்சரித்து வந்தால் நம்பிக்கையும் அவர்களின் நினைவாற்றலையும் பெருக்கும். மற்றவர்களுடன் திறமையாக பேசும் திறனும் அதிகரிக்கும். மாணவர்கள் நினைவாற்றலை பெருக்குவதற்கு, அவர்கள் கல்வி, தேர்வு மற்றும் கலைகளில் தேர்ச்சி அடைவதற்கும், சரஸ்வதியின் அருளை பெறுவதற்கு சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை நாம் தொடர்ந்து உச்சரித்து வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி மாணவர்களின் கல்விக்கு உதவும் 5 முக்கியமான சரஸ்வதி மந்திரங்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஓம் ஐம் சரஸ்வத்யை நமக. இந்த மந்திரத்தை நாம் தினமும் 108 முறை சொல்லி வந்தால் நல்லது. ஓம் ஐம் சரஸ்வத்யை நமக. இரண்டாவது ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் மகா சரஸ்வதி தேவியை நமக. இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இதை நாம் 108 முறை சொல்வது சிறப்பானதாகும். மூன்றாவது ஓம் சரஸ்வத்யை ச வித்மகே பிரம்மபத்தின்ய ச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாது. இந்த சரஸ்வதி காயத்ரி மந்திரத்தை நாம் தினந்தோறும் சொல்லி வந்தால் நமக்கு சரஸ்வதியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நான்காவதாக சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரித்து வந்தால் நினைவாற்றல் பெருகும். ஐந்தாவது ஓம் வதவத வாக்வாதினி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் உணர்ச்சிகளும் மனமும் கட்டுப்படும். படிப்பில் அல்லது வேலையில் கவனம் செலுத்த முடியும். நினைவை ஒருமுகப்படுத்த முடியாமல் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் 51 முறை உச்சரித்து வந்தால் நல்லது. இந்த மந்திரங்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.